வகுப்பு சமூக அறிவியல் கைடு. பாடத்தினை புரிந்து கொள்ள உரையாடல் வடிவில் ஸ்டடி மெட்டீரியல். விடைகளை ஞாபகம் வைத்துக் கொள்ள மெமரி டிப்ஸுடன் கூடிய பிராக்டிஸ் மேனுவல். தேர்வுக்கு இதிலிருந்து தான் கேள்விகள் வரும். 10ஆம் வகுப்பு படிக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுங்கள் புரந்தூர் புக்ஸ் அண்ட் கைட்ஸ். சாய் with Chitra. உங்கள் திரை வாழ்க்கையில் மிக முக்கியமான கட்டம் இந்த நாளை இயக்குனர் வந்து அப்போ மணிகண்டன் வந்து வேற ஒருத்தர் நண்பர் மூலமாக வினோத் மேனன் சொல்லிட்டு அவன் கூத்துப்பட்டில் இருந்தவன். அவன் மூலமாக தான் மணிகண்டன் எனக்கு அறிமுகம். மணிகண்டனோட ஃப்ரெண்டு நாசர், எனக்கு ஒரு நண்பர் தான். நாசர் ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இவன் சொன்னான், ஃபோட்டோ ஃபஸ்ட்டு மெயில் பண்ணுறேன், நேரில் கொஞ்சம் சுமாராக தான் இருப்பேன், ஃபோட்டோவில் நல்லா இருப்பேன் பாருங்கன்னு சொல்லி அவருக்கு அனுப்பிட்டு ஃபோட்டோ பார்த்து கூப்பிட்டாப்புற. அப்புறம் என்னை வச்சு இங்கே தான் பக்கத்தில் ஒரு ஆடிஷன் பண்ணாங்க ஷார்ட் ஃபிலிமுக்கு. அப்போ தான் இந்த 5D கேமரா மணி யூஸ் பண்ணுறாரு. நான் நினச்சேன், யார் இவங்க, என்னது இது, ஃபோட்டோ எடுக்கிற கேமராவில் வீடியோ எடுத்துகிட்ருக்காங்க, எப்படி எடுக்க முடியும், இப்படிலாம் யோசிச்சுட்டு நான் அவருக்காக நடிச்சிட்டு போயிட்டேன். அவர் மணி வீட்டுக்கு கூப்பிட்டு என்னை அதை எடிட் பண்ணி காமிச்சார். அப்புறமா வந்தது அப்படியே நான் எனக்கும் மணிக்கு அப்படியே ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிடுச்சு. அப்புறம் கார்த்தி வந்தார். கார்த்தி கதை சொன்னார், ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறா இருந்தது. ஃபஸ்ட்டு சொன்ன ஷார்ட் ஃபிலிம் துருன்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம், ரொம்ப காமெடியானது. நல்லா இருக்குது, எனக்கு காமெடி வராதுன்னு சொல்லி நான் குரு சோமசுந்தரத்தை ரெக்கமெண்ட் பண்ணுறேன். கூத்துப்பட்டில் குரு சோமசுந்தரம் ஒருத்தருக்கார், நல்லா நடிப்பார், இந்த மாதிரி இந்த ஆக்டர் வேணா சொல்கிறேன் அப்படின்னு. மணி தான் சொன்னார், உங்களுக்கு தான் வரும் வாங்க அப்படின்ட்டாப்ல. எனக்கு இந்த பழக்கம் இருக்குது, நான் மதிக்கிற அவங்களுக்கு அறிவு இருக்குன்னு நம்புகிறவங்க சொன்னால் என்கிட்ட இல்லைன்னா கூட நான் நம்பிடுவேன். குட். ஏன்னா அவங்களுக்கு அறிவு, அவங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு அவங்களுக்கு தெரியும், எனக்கு என்னை பற்றி தெரியாமல் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி யாராவது சொல்லும்போது இப்போ வரைக்கும் எனக்கு அப்படி யாராவது சொன்னால் ரெக்கக்னைஸ் பண்ணால் எனக்கு வந்து நம்மகிட்ட இருக்குது போல இருக்குது அப்படின்னு நம்ப அந்த நம்பிக்கையை கையில் வச்சுக்கிட்டு முன்னாடி போயிடுவேன். ஸோ எனக்கு அன்றைக்கி என் மேலே சுத்தம் நம்பிக்கை இல்லை, ஆனால் மணி என்னை நம்பினாருங்கிறது இருந்தது. அதோட பலனாக அந்த ஷார்ட் ஃபிலிம் முடிஞ்சு டப்பிங் முடிக்கும்போது கார்த்தி என்கிட்ட அன்றைக்கி 1500 2000 கூட கொடுத்தார். உங்களுக்கு கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன் பேமெண்ட்டு அப்படின்னு சொல்லி டப்பிங் முடிச்சுட்டு இன்னொரு கூட காசு கொடுத்தாரு கார்த்தி. அதுவே அன்றைக்கி ஒரு பெரிய விருது போல தான் இருந்தது. அப்புறம் கார்த்தியோட அந்த ஷார்ட் ஃபிலிம்ஸ் மொத்தமாக 6 நினைக்கிறேன், 6ல் 4 நடிச்சேன்னு நினைக்கிறேன். 4 நடித்தேன், துரு, ராவணம், பெட்டிகேஸ், நீர். நான் எல்லாம் பாபி 2 நடித்தேன் நினைக்கிறேன். பாபி வந்து ராஜாராணி, பாபி ராவணத்துலேயும் இருப்பாப்புல. ஆனால் ராஜாராணியும் பிளாக் அண்ட் ஒயிட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் பாபி ரொம்ப நல்லா நடிச்சிருப்போம். ஸோ அப்படி இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு ஸ்டேஜில் வந்து மணியோட விண்டுன்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் நடித்தேன். 20 நிமிஷம் இருக்கும், அது 25 நிமிஷம் இருக்கும். அது ஒரு 10 நாள் போய் ஜல்லிப்பட்டியில் எடுத்தோம், தேனி பக்கத்தில். நைட் டியூட்டி பார்த்து வர ஒரு போலீஸ்காரன், அங்கே ஊரில் மலை மேலே ஒத்த மரத்தில் ஒரு பணம் தொங்குது, அது பாறை பார்க்குறது. ஸோ அந்த ஷார்ட் ஃபிலிம் அதெல்லாம் ஒரு நல்ல, நான் மட்டும்தான் இருக்கேன், இந்த பணமாக பாபி நடித்தாப்புல. ஸோ அது ஒரு செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இதெல்லாம் இருக்கும்போது ஒரு மாதிரி ஒரு கலெக்டிவ் ஆஃப் ஒரு நாலேஜ் இருந்தது. ஸோ அதனால் தென்மேற்கு பருவக்காட்டு வர்றதுக்கு முன்னாடியே என்னை 2-3 படத்துக்கு ஹீரோவாக கூப்பிட்டு 2 செலக்ட் ஆகி ரிஜெக்ட்லாம் ஆகியிருக்கேன். ஸோ அதனால் எனக்கு முதல்ல சொல்லும்போது எக்ஸைட்மெண்ட்ஸ் இருந்தது. இப்போ இது வரும்போது பெருசாக எக்ஸைட்மெண்ட் இல்லை, இதை ஒழுங்காக பண்ணுவோமா பண்ணிடணும் அப்படின்னு மட்டும்தான் இருந்தது. ஏன்னா இது 4 நாள் நடந்துச்சு, ரொம்ப நாள் இழுக்கவே இல்லை. சீன் சார் பார்த்தாங்க, அப்புறம் சாயந்தரம் கூப்பிட்டு ஃபோட்டோ எடுத்தாங்க. அடுத்த நாள் ஒரு நாள் கூப்பிட்டு, அதுக்கு அடுத்த நாள் வந்து கூப்பிட்டு அக்ரிமெண்ட் சைன் பண்ணாங்க. அதுக்கு அடுத்த நாள் டிக்கெட் போட்டாங்க. அப்புறம் கிளம்பி வந்துடுன்னு சொல்லிட்டாங்க. நான் கிளம்பி போனேன். நைட் ஃபுல்லாக ட்ரெயினில் தூக்கம் வரல. இப்போ ஸ்கிரிப்ட் புக்கை எனக்கு கொடுத்தாரு, படித்தேன். படிச்சுட்டு அவர் ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணார் சீன் சார். வந்து ஃபஸ்ட்டு படம் நடிக்கிறவனுக்கு ஒருத்தனுக்கு புக்கு கொடுத்து அப்புறம் என்கிட்ட உட்காந்து டிஸ்கஸ் பண்ணார், என்ன நினைக்கிற ஸ்கிரிப்டை பற்றி அப்படின்னு சொன்னேன். நான் ஸ்கிரிப்டை பற்றி அவர்கிட்ட நாங்கள் ஒரு 1 மணி நேரம் கிட்ட பேசியிருக்கோம், கதையை பற்றி. என்கிட்ட கொடுத்த புக்கை படித்து நாங்கள் 1 மணி நேரம் பேசுவோம். இருக்குது சார், ஒரு சீன் கேள்வியாகவும் ஒரு சீன் பதிலாகவும் இருக்குது சார், ரொம்ப கிரிப்பாக இருக்குது சார் அப்படின்னு சொல்லி அப்புறம் அதை பற்றி அதுக்கு முன்னாடி இதெல்லாம் இந்த 6 வருஷத்தில் அந்த ட்ரைனிங் ஒருத்தரையும் பார்த்தது பேசினது எல்லாம் இருந்தது அந்த அனுபவத்தில். ஸோ அப்போ இது புரிஞ்சதுனால ஒரு ஸ்கிரிப்ட் ஒரு ஆக்டருக்கு புரியும்போது கதையோட மூடும் புரியும். அப்போது அது ஒரு பெரிய லேயர், ஒரு சீனோட பெரிய லேயர் வந்து உள்ளே போச்சுன்னா அதுக்கப்புறம் மேலே தூர் வேலை தான். ஸோ அது ரொம்ப முக்கியம்னு நான் தெரிஞ்சது. அதனால் அது போச்சு. எனக்கு ஒரு 3 நாள் வந்து டெஸ்ட்டாங்க, எனக்கு தெரியாது. சீன் சார் அப்புறம் சொன்னார், சீன் சார் சொன்னார் 3 நாள் கழித்து. அப்புறம் அங்கே நான் நடித்ததை வந்து டெவலப் பண்ணி பார்த்து அங்கே போட்டு பார்த்துருக்காங்க.
டெஸ்ட்னா எப்படி பண்ணுறேன் அப்படின்னு பார்க்குறது தான். மற்றபடி அவர் கன்ஃபார்ம் பண்ணி தான் கூப்பிட்டு போனாங்க. முதல் படத்தை பார்க்கும்போது உங்களுக்கு நம்பிக்கை ஊட்டும் விதத்தில் இருந்தது அந்த படம்? படம் எனக்கு அந்த படம் எப்பயுமே இப்போ வரைக்கும் எனக்கு அந்த படம் ரொம்ப க்ளோஸ் டு ஆர்ட் ஃபிலிம்ஸ் தென்மேற்கு பருவக்காற்று. ஏன்னா வாய்ப்பு தேடுற அத்தனை பேருக்கும் இந்த மாதிரியான ஒரு படம் முதல் படம் அமையுமாங்கிறது அது பெரிய ஆச்சரியமும் வரமும் தான். அப்படி ஒரு படம் கிடைக்கிறதுங்க. இன்ன வரைக்கும் நான் தேனி பக்கம் ஷூட்டிங் போனால் எனக்கு அதுக்கு முன்னாடி நிறையா படம் பண்ணிட்டேன் நான். ஆனால் இன்னமும் தென்மேற்கு பருவக்காட்டில் நான் நடித்த அந்த அனுபவம் அப்படியே இன்னும் ஈரமாகவே இருக்குது. அந்த இருந்த நாட்கள், அந்த தங்கின ஹோட்டலு, அந்த ஹோட்டல் முனையில் தேனி இன்டர்நேஷ்னல் ஹோட்டலு முனையில் லெஃப்ட்டில் டீ கடை இருக்கும். அங்கே அவங்க காலைல பட்டாணியும் சுண்டல் விற்பாங்க, கேசரி இருக்கும். இப்போ வரைக்கும் எனக்கு அது வந்து இன்னும் ரொம்ப க்ளோஸ் டு ஆர்ட் தான் அந்த படம். ஸோ எனக்கு அந்த படம் வந்து நம்ம ஹீரோ ஆயிட்டோமா அப்படிங்கிற ஒரு இவெல்லாம் உருப்படுவானா அப்படின்லாம் ஒரு கேள்வி இருக்குல்ல, நமக்குள்ளேயே பயம்லாம் இருக்குல்ல. ஆமாம். அது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு பதில் அந்த படம் கொடுத்துச்சு. அந்த படம் கமிட்டான சந்தோஷமும், அந்த படம் முடிஞ்சு ரிலீஸ் ஆகி அது வெற்றிகரமாக போன சந்தோஷமும் எல்லாமே வந்து முதல்ல என்னை வந்து ஓகே நம்ம ஒரு படம் நடிச்சிட்டோம், அது திருப்திக்கு ஃபஸ்ட்டு வந்துடுச்சு. சினிமாவுக்கு வாய்ப்பு தேடிட்டு இருந்துட்டு ஒன்றுமே இல்லாமல் போகல, நம்ம ஒரு ரொம்ப நல்ல படத்தில் நடிச்சிட்டோங்கிறது வந்து ஒரு படங்கிறது ஒன்று, அதுவும் ரொம்ப நல்ல படமாக நடிச்சிட்டோங்கிறது வந்து பெரிய சந்தோஷத்தை கொடுத்துச்சு. அதுக்கு மேலே அதுலேருந்து நான் இவரும் வாழ்க்கை என்ன அப்படிலாம் கேள்வி வரல. நடிச்சிட்டேன் நான், அதுக்கு அது 3 தேசிய விருது வாங்கிருச்சு. ஆமாம். அப்படின்னா அது இன்னும் வந்து பெரிய பாக்கியமாக தான். நீங்கள் ஆரம்பத்தில் நடித்த வர்ணம் படத்தெல்லாம் இப்போ போட்டு பார்ப்பீங்களா? இல்லை, நான் இப்பயும் நான் நடித்த படத்தை பார்க்குறது எனக்கு கொஞ்சம் கூச்சமாக இருக்கும். எப்பயாவது ஏதாவது ஒரு சீனை பார்ப்பேன், ஆனாலுமே கூச்சமாக இருக்கும். உங்களுடைய திரை வாழ்க்கையினுடைய ஆரம்ப கட்டத்தில் பிட்சா, நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும், இதுக்கு தானே ஆசைப்பட்ட பாலகுமாரா, இது போன்ற படங்கள்லாம் மிக முக்கியமான படங்கள். 4 படமே எனக்கு நடிக்கும்போது தெரியும் அது ஷோ ஷார்ட் ஹிட். சூதுகம் மட்டும்தான் எனக்கு தெரியாது. வா, அந்த படத்தோட கதை எனக்கு புரியவே இல்லை. நலன்ட்ட பலமுறை சொல்லியிருக்கேன், சத்தியமாக எனக்கு உங்கள் ரைட்டிங் புரிய மாட்டேங்குதுல எனக்கு. நடிக்கும்போது புரியாமல் புரியாது. அதில் எனக்கு என்ன இருக்குது. நான் சொன்னேன் ஆக்சுவலாக வந்து 2020 வந்து அவருக்கு நான் மெசேஜ் போட்டேன். நான் இன்னும் என்கிட்ட அந்த மெசேஜ் கூட இருக்குது. காதலும் கடந்து போகும் எனக்கு புரியல. நான் சொன்னேன், ஏன்னா அவர் மேலே எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்குது. அது மேலே அவர் ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒர்க் பண்ணியிருக்கேன் நான், விஜய் டிவிக்கு ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒர்க் பண்ணேன். அப்போ நான் சொன்னேன், நான் இதெல்லாம் இப்போ எனக்கு புரியுது, எனக்கு இன்னும் ஒரு சான்ஸ் கொடுங்க, நான் ஒழுங்காக பண்ணுவேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் ஒரு ஆடல் பாடல்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் நடித்தோம். 2020 செப்டம்பர் கிட்ட நாங்கள் போனோம் ஷூட். அப்போ நான் சொன்னேன் அவர்கிட்ட, நான் இன்னொரு சான்ஸ் கொடுத்துலவா, எனக்கு உங்கள் ரைட்டிங்கை நான் முடிஞ்ச அளவுக்கு புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். அது ஒரு ஃபார்ம், அது எப்படின்னு சொல்கிறது எனக்கு தெரியல. அவரோட டைமிங் வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அது டெலிவரி பண்ணி அது நார்மல் ஆக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஸோ அதனால் அந்த 3 படம் வந்து தெரியும். சூதுகம் நல்லா வந்து மற்ற எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, படம் முடிவு எல்லோரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. சீனில் என்ஜாய் தான் பண்ணோம், ஆனால் அது கன்ஃபார்மாக ஹிட்டுன்னு மட்டும் நல்லா தெரியும். ஏன்னா அது வந்து நடுவில் கொஞ்சம் பார்த்தா பயம் இருந்துச்சு எனக்கு. நடுவில் கொஞ்சம் பார்த்தா வந்து கலாய்ப்பாங்கன்னு தோணுச்சு எனக்கு. நான் ஒரே டைலாக் திரும்பி சொல்லிட்டுருக்கோம்ல, கலாய்ப்பாங்கன்னு தோணும். அப்போ பக்ஸ் தான் என்கிட்ட சொன்னாங்க, நீங்கள் பாருங்கள் படம் வந்தப்பறம் உங்களுக்கு இந்த டைலாக் சொல்ல போகிறாங்க. ஒரு படத்தில் நடிக்கும்போது என்னென்ன கேள்விகள்லாம் அந்த படத்தை பற்றி விஜய் சேதுபதிக்கு இருக்கும்? உங்களோட ஸ்கிரிப்டோட ஃப்ளோ மேலே இருக்கும் சார். நமக்கு ஏதாவது மூடு வந்து இடிக்குதா, அப்புறம் ஜென்ரலாக இருக்க நமக்கு எத்திக்ஸு, மாரல், அப்புறம் படம் வந்தால் எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கிறதுக்கு, யாரையும் காயப்படுத்தாமல் இருக்கிறதுக்கு, இந்த மாதிரியான எங்கேயாவது இடிக்குதான்னு இதெல்லாம் பார்த்துக்கணும். தேவையில்லாமல் சிக்கல்களை தவிர்க்கிறதுக்கு. ஒரு படங்கிறது பெரிய பணம் போட்டு எடுக்கப்படுது, அப்புறம் அது எடுக்கிறது வந்து போய் சேரணும் மக்கள். அதனால் அதுக்கு உண்டான முதல்ல அந்த மாதிரியான கேள்விகள் இருக்கும். அப்புறம் அந்த கேரக்டர் புரிஞ்சுக்கிறதுக்கான கேள்வி இருக்கும். இவ்வளோ தான் இருக்கும். பிடிச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் அதை புரிஞ்சுக்கிறதுக்குனால இருக்கும், வசனங்கள் மேலே இருக்கும், இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறது. இப்போ வரைக்கும் அதான் இருக்கும். அடிக்க ஒரு படம் பண்ண போகிறோன்னா அதுக்கப்புறம் அவங்கள வந்து கதை கேட்டு ஓகே போகும்போது அவங்க பலமுறை சந்தித்து பேசிட்டே இருப்பாங்க. இன்னும் நிறையா பேசி தான் டைரக்டருக்கு எனக்குமான அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வரும், தெரியும் அவர் எப்படிப்பட்டவன்னு தெரிஞ்சுக்கிறது முக்கியமான வேலை. அதனால் அது ட்ரை பண்ணுவேன். உங்கள் திரை வாழ்க்கையில் ஆண்டவன் கட்டளை ஒரு முக்கியமான படம், அதில் நடிக்கும்போது அது ஒரு முக்கியமான படமாக இருக்கும்னு நினச்சிங்களா? இல்லை, மணிகண்டன் எடுக்கிற எல்லா படமும் முக்கியமான படம் தான் சார். அருமை. காக்கா முட்டையாக இருக்கட்டும், ஆமாம், ஆண்டவன் கட்டளை ஆகட்டும், கடைசி விவசாயி இருக்கட்டும், நடுவில் இன்னொரு படம் பண்ணார், ஐயோ குற்றமே தண்டனை. எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிச்ச படம். அது டைட்டிலே பிரமாதம், குற்றமே தண்டனை. ரொம்ப பிரமாதமான படம். மணியோட எல்லா படமும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் ரைட்டிங் பிரமாதம். இப்போ கூட வெப் சீரிஸ் பண்ணுறேன், அது முடிஞ்சிருச்சு, இப்போ தான் முடிஞ்சிருக்காது. அதனால் அவரோட ரைட்டிங் எக்ஸிக்யூஷன் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஆனவங்கட்டில் பண்ணும்போது தெரியும், அது ஒரு செம்ம படம். அது பேசுகிற அரசியலும் செம்ம அரசியல். இந்த படங்கள்லாம் நடிக்க ஆரம்பித்ததுக்கு பின்னால் உங்களுடைய கோல் வந்து தொடர்ந்து நம்ம ஹீரோவாக நடிக்கணும் அப்படின்னு இருந்தால், நல்ல கதாபாத்திரங்கள் நடித்தா போதும் அப்படின்னு இருந்ததா? ஹீரோ தான் சார்.
ஹீரோ ஹீரோ தான், அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஹீரோ தான் அடிக்கணும் ஆசை இருந்தது. நடுவில் வில்லனாக அடிக்கணும்னு ஆசை இருந்தது. அதுக்கு எதிர் சைட்லேருந்து போனால் எப்படி இருக்குன்னு பார்க்குற ஆசை இருந்தது. நிறைய பேர் வேணாம்லாம் சொன்னாங்க. எனக்கு அந்த என்னதான் இருக்குதுன்னு பார்க்கணுன்னு ஒன்று இருக்குது. என்ன வேணாலும் சோத்துக்கு பிரச்சனை வராது, எப்படியாவது வேலை கிடச்சி பொழைச்சிடுவோம் நம்ம. இல்லை, நம்ம நடிகன்னு தெரியும் எல்லாருக்கும். ஸோ அதனால் ஒருவேளை ஹீரோ பொழப்பு இல்லாமல் போனால் கூட சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் வேறு ஏதாவது வந்துடும், அது பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த பயத்தை ஜெயிச்சிருவோமே அப்படிங்கிற அந்த எண்ணம் தான் இருந்தது. அதனால் அதுக்கு கொஞ்ச நாள் ட்ரை பண்ண. சும்மா அது முன்னாடி பயந்துருந்தா உள்ளே வந்திருக்க மாட்டோம்ல. அதனால் இதை ட்ரை பண்ணி பார்ப்போமே தான் தோணுச்சு. அதுதான் மாஸ்டர் படத்தில் நடிக்க காரணமா? நம்ம பேட்டையிலே நடிச்சிருப்போம். பேட்டை, ஆமாம். அதுக்கு முன்னாடிதான் ட்ரை பண்ணேன் சார். நான் நம்ம ஸ்டேட்டில் வேணாம்னு சொல்லி பக்கத்து ஸ்டேட்லாம் வந்து தூது விட்டு பார்த்தேன், இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. 14லேருந்தே அதை ட்ரை பண்ணி தான் இருந்தேன். நான் அதுக்கு முன்னாடி சுந்தர பாண்டியன் நடித்தேன்ல சார். ஆமாம். அப்போயே வந்து பிரேம் சார் தான் அது கேமரா சொன்னார், இந்த மாதிரி சேது யாரும் தான் அனுப்பி விடுங்க சேது அப்படின்னு சொன்னார். இந்த மாதிரி ஒரு கேரக்டருக்கு, நல்ல கேரக்டர். நான் ஒரு 2-3 பேர் ரெஃபர் பண்ணியிருந்தேன். நான் டைரக்டருக்கு பிரபாகர் சாருக்கு வந்து அது அவங்க செட் ஆகலை. அதுக்கப்புறமா நான் சொன்னேன் பிரேம் சார்கிட்ட, சார் கதை வேணால் சொல்லுங்கள் சார், பிடிச்சா நானே நடிக்கிறேன் சார். ஆஃபீஸ் போனோம், அப்படியே ப்ரொடக்ஷன்ஸ் ஆஃபீஸ் ஒரு 15 மினிட்ஸ் சொல்லியிருப்பார், 10-15 மினிட்ஸ் சொல்லியிருப்பார். இந்த ஸ்கெலட்டனாக சொன்னார், எனக்கு பிடிச்சிருந்தது சார், சூப்பராக இருக்கு சார். அப்படி தான் அது போய் நடிச்சது. அப்போ நடுவில் கொஞ்சம் பக்கம் தான் முடிச்சிட்டேன். பீஸா நடிக்க போகிறேன். பீட்சாவும் சுந்தர் பாண்டியன் ஒன்றா நடிச்சிட்ருக்கேன். அதனால் எனக்கு அப்பத்துலேருந்தே அந்த எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது தான் சார், வேறு என்ன சார். இல்லை, மாஸ்டர் படத்தினுடைய விழாவில் பேசும்போது இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நான் வெளில இல்லை, நானும் ஹீரோ தான். அது ஒரு ஃபார்ம். என்ன ஃபார்ம்னா சார், உங்களுக்கு அகென்ஸ்டாக நான் பண்ணால் நான் உங்களுக்கு வில்லனா, இப்போ எனக்கு அகென்ஸ்டாக நீங்கள் பண்ணிங்கன்னா நீங்கள் எனக்கு வில்லன் தானே. அது அந்த மாதிரி கணக்கில் பேசுனேன். மற்றபடி ஹீரோ விஜய் சார் தான், அதில் இந்த மாட்டு கருத்தில் 2 பேரும் ஒன்றும் பெருசாக பேசிக்கிட்டு இல்லை சார். அந்த மேடையிலே சொல்லியிருக்கீங்க அதிகமாக பேசுறது. பேசிக்கிட்டு பெருசாக பேசிக்கிட்டு இல்லை. ஒன்று அவர் சீனியரு, மரியாதை நிமித்தமாக நான் போய் உட்காந்து பேச மாட்டேன். என்ன தொந்தரவாக இருக்கக்கூடாதுன்னு பேசுவேன். ஜென்ரலாகவே என் படங்களே நான் டைரக்டர் பக்கத்துலேயே அந்த டென்ட் பக்கத்தில் உட்கார்றது ரொம்ப குறைவு. நான் தனியாக எங்கள் டீமோட தனியாக உட்காந்துட்டு, நாங்கள் நான் இருப்பேன், அசிஸ்டன்ஸ் இருப்பாங்க, அப்படியே உட்காந்துட்டு என் ஃப்ரெண்டு ஜான்சன் கூட இருப்பான். அப்படியே நாங்கள் சும்மா உட்காந்துட்டு அப்படியே மொழிய ஜென்ரலாக அந்த பக்கம் போக மாட்டேன் நான். ஸோ எனக்கு அந்த பழக்கம் இல்லை. இப்போ ரஜினி சார் இருக்கும்போது ரஜினி சார் உட்காந்து பேசினதில்லை. ரஜினி சார் கேரவனில் போய் உட்காந்து பேசியிருக்காரு, 1 ஹவர் பேசியிருக்கோம். அப்புறம் இன்னொரு நாள் இங்கே அங்கே ஒரு நார்த்தில் ஷூட் பண்ணும்போது ஒரு 10-15 மினிட்ஸ் பேசியிருப்பேன். லாஸ்ட் டே வந்து சார் கூப்பிட்டாங்க. ஸோ இப்போ லஞ்சு சாப்பிட்டுட்டு அப்படியே பேசிட்டு. லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் மாஸ்டரில் நடித்தது எப்படி இருந்தது? என் லோகேஷ்க்கு அந்த மாநகரம் பார்த்துட்டு ஃபோன் பண்ணி பேசினேன். ரொம்ப நல்லா இருந்தது பிரதர் உங்கள் படம் அப்படின்னு சொன்னேன். அண்ணன் எனக்கு தெரியல, அண்ணே எனக்கு ஞாபகம் இல்லை. அப்புறம் நான் ஆஃபீஸ்க்கு வந்திருக்கேன் 2013. அப்புறம் இங்கே சரி நான் அப்போ நான் கருப்பன் ஷூட்டில் திண்டுக்கல் வந்ததுக்கப்புறம் நான் வரேன் அப்படின்னு சொல்லி வந்தாப்புல பேசினோம். அப்புறம் நல்ல நெருக்கமாகிடுச்சு. அப்புறம் மாஸ்டர் அப்போ இன்னொரு நண்பர் சதீஷ்னு ஒருத்தர் இருந்தார், உங்களுக்கு கேட்குறது யோசிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் தான் ஃபோன் பண்ணேன், என்னென்னு கதை சொல்கிறான், என்ன பிடிச்சிருந்தா பண்ணுவோம் அப்படின்னு சொன்னேன். யோசிச்சுட்டு இருக்காப்புல என்ன கேட்குறதுன்னு போது நான் சொன்னேன். வீட்டுக்கு வந்தாப்புல ஒரு 10 நிமிஷம் சொன்னேன், நல்லா இருக்கு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி வந்தேன். அது லோகேஷோட ஒர்க் பண்ணுறது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஒரு டைரக்டரோட விஷன் வந்து நமக்கு நல்லா இருக்குது. ஒரு ஆக்டர் எப்படி காட்டணும்னு தெரியுது, தன்னோட கதையை எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும்னு தெரியுது. அப்புறம் அவருக்கு நம்மகிட்ட நமக்கு தேவையான சந்தேகங்களையும் கேள்விகளையும் அதுக்கு பதிலும் அவர்கிட்ட இருக்குதுன்னு தெரியுது. இது போதுமானது தானே. ஒரு படத்தினுடைய வெற்றி தோல்வி ரெண்டும் விஜய் சேதுபதி என்ன மாதிரியான மாற்றத்தை கொடுக்கும்? தோல்வி கண்டிப்பாக பாதிக்கும் சார். அது பின்னாடி நடந்த விஷயங்கள்லாம் சேர்ந்து வச்சுல அது வந்து என்னென்ன நடந்திருக்கு, எப்படி சூஸ் பண்ணோம். சில சமயம் படம் நடிச்சிட்டு இருக்கும்போது தெரிஞ்சிடும் கண்டிப்பாக இது வந்து வழங்காது. ஏன்னா அவங்க பிஹேவியரில் தெரிஞ்சிடும். அப்படி தாண்டி எதாவது நடந்துச்சுன்னா ரேர் தானே வெளியே, மற்றபடி பிஹேவியரில் தெரிஞ்சிடும். அது சில சமயம் தோணிருக்கு. அதனால் அது எல்லா சமயம் சரின்லாம் பட்டதில்லை. அப்படின்னு நினச்சி அது நல்லா போன படங்களும் இருக்குது. அதனால் சில சமயம் அந்த இடிக்கு வந்து அந்த மாதிரி இருக்கும். மற்றபடி தோல்வி எப்படினாலும் பாதிக்கும். அதை பற்றி யோசிக்கணும், அடுத்த மாதிரி இந்த தவறுகளை பண்ணக்கூடாது அப்படின்னு தோணும். வெற்றி வந்து கண்டிப்பாக பெரிய மகிழ்ச்சி. ஆனால் ரெண்டுமே கொஞ்ச நாள் தான் இருக்கும். ஏன்னா அதுக்கப்புறம் வேறு வேலை பார்க்க என்ன அடுத்து என்னப்பா பண்ணுறேன்னு கேட்டுருவாங்க. வெற்றி எடுத்தாலும் அது மேலேயும் கேள்வி இருக்கும், எப்படி நடந்தது, என்னெல்லாம் நடந்தது, எங்கெல்லாம் போச்சு அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும். பார்த்தா அது வாட்டுக்கு நடந்திருக்கும். அங்கேயும் தோல்வி அடைஞ்ச படத்துக்கும் எவ்வளோ பிரச்சனைகள் வந்ததோ அதே பிரச்சனை தான் வெற்றி அடைஞ்ச படத்துக்கும் வந்திருக்கும். ஆனால் அதுவாக ஒரு ஃபார்ம் நடந்திருக்கும் ரொம்ப நல்லா. பட் ரெண்டுமே ஒரு ஸ்டேஜ் கூட ரெண்டுமே ஈக்குவல் தான். ஆனால் அந்த தோல்வியில் சேரும்போது ஒரு சின்ன பயத்தை ஏற்படுத்தும். ரெண்டுமே அனலைஸ் பண்ணுறது, ரெண்டுமே கற்றுக் கொடுக்கும்.
ஏன்னா வெற்றி அடைஞ்சாலும் ஏன் வெற்றி அடைஞ்சாலும் தெரிஞ்சுக்காம இருந்தால் தப்பு சார். அதை அனலைஸ் பண்ணும். ஜெயிச்சிச்சின்னு போகிறத விட அது ரொம்ப ரிஸ்க். அதை அனலைஸ் பண்ண விட்டா தோல்வி அடைஞ்சாலும் அது பாடுறதுக்கு நம்ம இங்கெங்கே இதெல்லாம் தப்பு பண்ணியிருக்கோம், இவங்க பேச்செல்லாம் கேட்டிருக்கோம், இல்லை இதெல்லாம் அலோவ் பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னு நமக்கு ஒரு சில கணக்கு இருக்கும். ஓகே, இது அடுத்த மாதிரிலாம் சரி பண்ணுறோம் அப்படின்னு நினச்சிப்போம். இப்போ செக்கச்சவந்த வானம் படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த படத்தில் தான் நீங்கள் வந்து ஒரு சீசன்டு டைரக்டர்கிட்ட முதல்ல ஒர்க் பண்ணுறீங்க. மனுஷா ரொம்ப ஃபாஸ்ட்டு சார், ரொம்ப ஃபாஸ்ட்டு. நான் வந்து ஃபஸ்ட் நாளே அரவிந்த் சார்ட்ட வந்து நான் கம்ப்ளைண்ட் பண்ணுறேன். எங்கே அவர் தான் சீனு, என்ன சார் இவ்வளோ வேகமாக இருக்கார் சார் சார் அப்படின்னு. அவர் சொன்னால் இதோட 100 மடங்கு வேகம் தளபதி அப்படின்னாப்புல. என்ன சார் நான் அவர் படங்கள்லாம் பார்த்துட்டு மனுஷா ரொம்ப ரசித்து எடுப்பார்னு நினச்சிட்டு இருந்தேன் சார். ஒரு தெரியும்ல, ரொம்ப அழகாக இருக்குது ஷார்ட்டு ஃப்ரேமு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குன்னா அதுக்கு எவ்வளோ மெனக்கடல் இருக்குன்னு பார்த்தா அவர் அதுக்கு முன்னாடி நிறைய வேலை பார்க்குறாரு. அது ரொம்ப கிளியராக போகிறாரு. அதனால் அது நடக்குது. அதை அங்கே போய் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா அவர்கிட்ட எல்லாமே கிளியர், எனக்கு என்ன வேணுங்கிறதையும் அதுக்கு முன்னாடி டெக்னீஷியன்ஸ் எல்லாரும் ஆக்டர் முதல் எல்லாரும் ப்ரிப்பேர் பண்ணி போகிறதுனால அவரால் அவ்வளோ வேகத்தில் இயங்க முடியும். அப்புறம் தனக்கு என்ன வேணுங்கிற பார்த்து அவர் ஓகே சொன்னதுக்கப்புறம் அங்கே என்ன இருக்குது, எனக்கு இது போதுங்க. அதனால் அது வேகமாக நடக்க வாய்ப்பு இருக்குது. மொதல் நாள் எனக்கு வந்து 5 சீன் சார். என் படத்தில் என் வீட்டில் வர சீன் வந்து ஒரு ஃபஸ்ட் டேயில் எடுத்து முடிச்சிட்டாங்க சார் மொத்தமாக. ரவிசாமி சாரும் ஜோதிகா மேடம் வீட்டு விட்டு போகிறது, சிம்பு என் வீட்டுக்கு வந்து எங்கள் அப்பா அம்மா ரிட்டர்ன் பண்ணுறது, அவங்க அண்ணனை தேடி வருது, நான் குடிச்சிட்டு என் வீட்டுக்கு வருது, ஜோ மேடம் வந்து எனக்கு இன்விடேஷன் வைக்கிறது. இந்த 5 சீனும் வந்து அந்த ஃபஸ்ட் டேவே எடுத்துட்டாங்க சார். எனக்கு ஃபஸ்ட் டே வேறு. அது மற்றவங்களாம் 30 நாள் 40 நாள் அடிச்சிட்டாங்க. ஃபஸ்ட் டே மற்றவங்களாம் நல்லா எல்லோரும் வந்துட்டு போகிறாங்க சார் அந்த வீட்டில். நான் மட்டும்தான் அங்கே இருக்கேன். எக்ஸ்பீரியன்ஸ்னு கேட்டிங்கன்னா அது ரொம்ப கிரேட்டான எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா அவர் வேலை வாங்கிறதும் எக்ஸிக்யூட் பண்ணுறதும் அதை பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். மற்றபடி அவர்கிட்ட நமக்கு தேவையான கருத்துக்களை பேச முடியும், சொல்ல முடியும், டிஸ்கஷன் வச்சுக்கலாம். நான் மணிஷார்ட்ட கேட்டுக்கிட்டேன், சார் டப்பிங் மட்டும் நீங்கள் வேணாம் சார், உங்கள் ஹாலுக்கு யாரும் கோ டேரக்டர், அப்போ சிவான் கோ டேரக்டர் நினைக்கிறேன் அவர் இருந்தார். இது நீங்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கீங்க சார், நான் டப்பிங் ரொம்ப ஸ்லோவாக பண்ணுவேன் சார், இதாக நான் பேசுகிறேன் சார், நீங்கள் எத்தனை முறை சொன்னாலும் நான் வந்து பண்ணி கொடுக்குறேன் சார், நான் நீங்கள் ஒரு படப்படப்பாகவே இருக்குது சார் எனக்கு அப்படின்னு சொல்லி. அது எனக்கு வரல. அவர் சிவா தான் இருந்தார். அப்புறம் அவர் பார்த்துட்டு செகண்ட் டே 3rd டே ஒரு கரெக்ஷன் சொன்னார் மணி சார் வந்து, அது பேசணும், அதை பார்த்து ஒரு சின்ன டிஸ்கஷன் வச்சுட்டு நான் இதை நினச்சி பேசினேன் சார் அப்படின்னு. இல்லை அந்த சீன்லேயே அதான் மூடு, அதனால் நீங்கள் அதை அண்டர்லைன் பண்ண தேவையில்லை அப்படின்னாரு. ஸோ அது ஒரு பாடம் தான், இப்படி தான் இருந்தது. மற்றபடி அது ஸ்கிரிப்ட் கொடுத்தாங்க, படித்து முடித்தேன். படித்து முடிச்சுட்டு ஸ்கிரிப்டில் என்னோடய பெர்ஸ்பெக்டிவ் என்னன்னு நான் சொன்னேன். கரெக்ட் தான் அப்படின்னு சொன்னார். ஸோ உங்களுடைய திரைப்பயணத்தில் ஒரு சில தோல்விகளுக்கு பின்னால் நீங்கள் பண்ண படம் தான் நானும் ரவுடி தான். ஆக்சுவலாக அந்த படம் நடிக்கிறது ரொம்ப கஷ்டம் சார். உங்களுக்கு ரொம்ப நெருக்கமான இயக்குனரில் எஸ்பி ஜனநாதன் சொல்லலாம் இல்லையா? ஜனா வந்து ஒரு தங்கம். படம் முடிச்சதும் வீட்டுக்கு போகிறேன் சார். படம் வந்து சூப்பர் ஹிட்டு சார். அதான் அப்போ போகிறேன் சார். உங்கள் திரை வாழ்க்கையில் இன்னொரு முக்கியமான இயக்குனர் தியாகராஜன் குமார் ராஜா. அவர் ஒரு எக்ஸ்ட்ரானரியான பர்சனாலிட்டி சார். இங்கே தான் கோதண்டபாணி ஸ்டூடியோவில் டப்பிங் போச்சு 6 காண்டம். ஒரு சீன் வந்து டப்பிங் பேசுனேன், எனக்கு அந்த சீன் பிடிக்கல. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.